ஏன் அந்த நேரத்தில் அவங்க மன்னிச்சிருக்கணும்? அரசவையில் இருக்காங்க, என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், பழைய விஷயங்களில் நினைச்சு பார்த்து கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிக்கு? நபிமார்களுடைய உள்ளமாயிற்று இல்லையா? சுத்தமான தூய்மையான உள்ளம் அது. கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க, மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை. அப்போ அந்த அதில் கூட சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்கள் ஒரு கிணத்துல தூக்கி வீசிடுவோம். அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன், நீ என்ன பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேல எனக்கு சிறைச்சாலை மேலானது அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்கே இருக்கு? ஃபஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். யா ரசூலல்லாஹ், குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை முடிச்சிருவாங்க, இருள் சூழ்ந்துருச்சு யா ரசூலல்லாஹ், இனிமேல் உங்கள் வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படுறேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அதன்னுக பிஸ்னைனி அபா பக்கர், நாம் 2 பேர் இருக்கிறோம்னா நினச்சி கொண்டு இருக்காய், அல்லாஹு தாலிதுஹுமா, மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறாரே இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த எபிசோடில் யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றியும் குர்ஆன் சுன்னா எந்த அளவுக்கு நமக்கு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அந்த வரிசையில் இந்த பாட்காஸ்ட்டில் சூரத்துல் யூசுஃபை பற்றியான ஒரு டீட்டெயிலான கான்வர்சேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு இந்த பாட்காஸ்ட்டில் இணைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கைஃபுல் ஹால் யா ஹபீப்? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஹபீப். ஹபீப், இப்போ லாஸ்ட் கான்வர்சேஷனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம இதை பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். குர்ஆனும் சுன்னாவும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஊன்றுதலாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். குர்ஆனில் சூரத்துல் யூசுஃப் அப்படின்றது முக்கியத்துவப்படுத்தப்படுது. ஏன்னா பல நபிமார்களுடைய இடத்துல நபி வரலாறு சொன்னாலும் சூரத்துல் யூசுஃப் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன், எப்போது, குறிப்பாக எதற்காக இறக்கப்பட்டுச்சு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து வித்தியாசப்படுத்தி முழுமையான ஒரு நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் ஒரே சூறாவில் அல்லாஹ் இறக்குன ஒரு சூறாவில் சூரா யூசுஃப் முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூரா யூசுஃப் எதற்காக முழுமையாக இறக்கப்பட்டுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையும் நபி யூசுஃபுடைய வாழ்க்கையும் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அவங்க அனுபவித்த சோதனைகளும் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்த சோதனைகளும் ஓரளவு ஒத்து போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சூறாவின் மூலியமாக அல்லாஹ் நிறைய இடங்களில் வழிகாட்டணும்னு நாடுறான். ஓகே, இது நான் இப்போ சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வரலாற்றிலேருந்து எப்படி பாடம் எடுத்தாங்கிறது நம்ம போக போக பேசும்போது நமக்கு புரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் மக்காவுடைய ஆரம்ப காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபித்துவத்துக்கு முன்னாடி மக்காவாசிகள் அல் அமீன் அஸ்ஸாதிக்னு சொன்னாங்க, உண்மையாளர், நேர்மையாளர்னு சொன்னாங்க. அவங்கள அரவணைச்சு கொண்டாங்க. தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் கூட தீர்ப்பு சொல்கிறதுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. வரக்கா இப்னு நௌஃபல்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கும்போது, நபித்துவத்தை பற்றி அவங்க செவிமடுக்கும்போது வரக்கா இப்னு நௌஃபல் சொன்ன ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பலை. வரக்கா இப்னு நௌஃபல் சொன்னாங்க, எந்த சமூகம் உங்களை அரவணைக்குதோ அதே சமூகம் உங்களை விரட்டும்னாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி என் மக்கள், என் மக்காவாசிகள், என் குறைஷிகள், என் குடும்பத்தார்கள் எப்படி என்னை விரட்டுவாங்கன்னு நினச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்க ஆரம்பித்த உடனேயே அபூலஹப் என்ன சொன்னா, நபியே நீ நாசமாவீராக, முஹம்மதே நாசமாவீராக, அல்லாஹ் வசனம் இறக்கணும், தப்பத் யதா அபி லஹபி வதப். அபூலஹபுடைய அந்த வார்த்தைக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால தன் குடும்பத்தார் தன்னை சபிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் 2 ஆண்டுகள் ஏற்படுது மக்காவுடைய காலத்தில். 2 ஆண்டுகள் ரசூலுல்லாவையும் அவங்களோட இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஒதுக்கி வச்சுறாங்க மக்காவாசிகள். நீங்கள் ஒதுங்கி போயிருங்கன்னு சொல்லி, உங்களுக்கு இடையில வியாபார தொடர்போ, வணிக தொடர்போ, உணவு தொடர்போ, திருமண தொடர்போ எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த 2 ஆண்டுகளை பற்றி, அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கில் இருந்த 2 ஆண்டுகளை பற்றி, எங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு எங்களுடைய பெண்களுடைய மார்பில் பால் சுரக்காது. குழந்தைகள் அழகக்கூடிய சப்தத்தோடு தான் நாங்கள் இரவுடைய தூக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஆட்டின் புழுக்கைகளை சாப்பிட்டு நாங்கள் இலைத்தலைகளை சாப்பிட்டு எங்களுடைய வயிற்றை ஆட்டி கொண்டோம். அவ்வளவு கொடுமையான நிகழ்வுகளை 2 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நபித்துவத்துக்கு முன்னாடியும் நபித்துவத்திற்கு பிறகும் செல்வத்தாலையும்
உடலாலையும் தன்னுடைய வாழ்க்கையாலையும் அரவணைச்சு கொண்டவங்க யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி இல்லையா? நபித்துவத்துக்கு முன்னாடியும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. செல்வத்தாலையும் உடலாலையும் சரி, தன்னுடைய வாழ்வு முழுவதாலையும் சரி. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் ஹதீஜாவை பற்றி நினைவு கூறும்போது கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஜாவோட யாரும் ஒத்து போக முடியாது உங்களில். அவங்களால் அல்லாஹ் அவங்கள மூலியமாக தான் அல்லாஹ் செல்வத்தாலையும் உயிராலையும் என்னை அரவணைத்து கொண்ட அந்த பெண் மூலியமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளையும் ஏற்படுத்தினான்னு அவங்களுடைய பெருமையை பேசினாங்க. கடைசி காலத்தில் கூட அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமை எடுத்து வைக்கும்போது செல்வத்தால் ஒதுக்கி வைக்கப்படும் முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அவங்க தான் வரக்கா இப்னு நௌஃபல்ட்ட அழைச்சிட்டு போய் நபித்துவத்துடைய செய்திகளை சொல்லி, நபியே உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. தனக்கு உறுதுணையாக பக்கமலமாக இருந்த ஒரு உறவை அல்லாஹ் எடுக்கிறான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணமாயிடுறாங்க. அவங்களுக்கு ஹதீஜாவுக்கு அப்புறம் அல்லது அதுக்கு மேலேயே ஆறுதலாக இருந்தவங்க அபூ தாலிப், அவங்களுடைய தந்தையின் உறவினர், தந்தையுடைய சகோதரர். அவங்களுடைய சாட்சா அவங்க இருக்கிற வரைக்கும் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கமே வர முடியாது, நெருங்க கூட முடியாது. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட வந்தால் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டுருப்பான்னு சொல்லி. என் சூரியனை வலது கரத்தில் கொடுத்தாலும் சந்திரனை இடது கரத்தில் கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நான் விலக மாட்டேன்னு சொல்லி அபூ தாலிப்கிட்ட தான் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ஒரு துணையும் அகற்றிடுறான். அபூ தாலிபும் மரணமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் யார் நமக்கு உறுதுணையாக இருப்பா? சரி, நம்முடைய குடும்பத் தலைவர்கள் தாயிஃபில் வசிக்கிறாங்க, தாயிஃபுக்கு போவோம், தாயிஃபில் போய் நம்ம போய் எடுத்து வைப்போம் செய்தின்னு சொல்லி தாயிஃபுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கேயும் உறவினர்கள் வாயால் சொல்கிறாங்க, வேறு ஆள் கிடைக்கல அல்லாஹ்வுக்கு உங்களை தவிர நபியா தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லி உடஞ்சி போயிடறாங்க ரசூலுல்லாஹ். சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் கல்லால் எறிஞ்சு விரட்ட சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தமாகிறது, காலெல்லாம் ரத்தமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட மக்காவை நோக்கி திரும்பி வர்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஹதீஜாவுடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபுடைய மரணம், தாயிஃபுடைய விரட்டல், 2 ஆண்டுகளுடைய அந்த சிறைவாசம், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாம் பறிக்கப்பட்டுடுச்சு. கண்ணியமாக வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்தை எடுத்துட்டாங்க மக்காவாசிகள். உரிமையோடு வாழ்ந்தாங்க மக்கால குடும்பத்தார்கள், உரிமை பறிக்கப்பட்டுடுச்சு. உறவுகளுடைய இழப்புகள் எல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய இருள் சூழுது. இப்போ இந்த இருளிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டணும். இதே இருள் தான் யூசுஃபையும் சூழ்ந்துச்சு. அவங்க தான் அழகு, உலகத்தில் படைக்கப்பட்ட அழகுலேயே பாதி அழகோடு படைக்கப்பட்ட நபின்னு சொல்லி மேராஜில் யூசுஃபை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்லேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு விருப்பமான பிள்ளை யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி யூசுஃபை பற்றி சொல்லும்போது நபியின் மகன் நபி கரீம் இப்னு கரீம், கண்ணியமிக்கவரின் மகன், கண்ணியமிக்கவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபுடைய மகன் யூசுஃப். ஒரு நபியுடைய அந்தஸ்தில், நபிமார்களுடைய வம்சத்தில் நபியுடைய அந்தஸ்திலேயே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்களுடைய சகோதரர்கள் திட்டம் தீட்டி அவங்கள விரட்டி ஒதுக்கி தந்தையை விட்டு பிரித்து ஒரு இருளில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த கிணத்துல தூக்கி போட்டு வீசிடுறாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும், அது போக போக பேசுவோம். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருள் நின்னாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இருள் சூழுது. இப்போ அல்லாஹ் நபி யூசுஃபின் வரலாற்றின் மூலியமாக நபிக்கு அந்த இருளிலிருந்து வெளிவருவதற்குரிய பாடங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நபி யூசுஃப் எப்படி கடந்தார்னு பாருங்கள் நபியே. இந்த வரலாற்றின் மூலியமாக நீங்களும் பாடம் படித்து நபி யூசுஃப் எந்த நோக்கத்தின் நோக்கி போனாரோ அதே நோக்கத்தை நோக்கி தான் நீங்களும் போக போகிறீங்க. அதனால் தயாராகுங்கன்னு அல்லாஹ் நபிக்கு வழிகாட்டுவதற்காக அந்த கவலையின் ஆண்டுகளில் இறக்கப்பட்ட சூறா தான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூறா. அல்ஹம்துலில்லாஹ். ஹபீப், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சிரமங்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்பகட்ட காலத்தில் சிறு வயது அப்படின்னு நம்ம வரலாறு எந்த கிதாப் எடுத்து பார்த்தாலும் அந்த கிணற்றுடைய சம்பவம் அது அல்லது மனாமுடைய சம்பவம், அந்த ட்ரீமுடைய சம்பவம் பற்றி நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு இந்த ட்ரீமுடைய சம்பவம் ஏன் நமக்கு இவ்வளவு விஷயத்தை ஏற்படுத்து தாக்கத்தை? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க சிறு வயதில் இருக்கும்போது. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறாங்க? அவங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய தந்தைகிட்ட சொல்கிறாங்க.
வாப்பாட்ட போய் சொல்கிறாங்க, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். அவ்வளோதான் சொல்கிறான். என் தந்தையே, ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன்னால் பணிகிறது, சஜிதா செய்கிறது, பணிந்து நிற்குது. இந்த கனவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை யாக்கூப்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இந்த கனவை நபி யூசுஃபுக்கு ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த கனவு தான் அவங்களுடைய வஹியுடைய துவக்கம். நபிமார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் வஹியுடைய செய்திகளை கொண்டு வருவான். நபிமார்களுடைய கனவுகள் வஹி, நடக்க போகிற விஷயத்தை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவாக கொண்டு வருவான். நம்மள மாதிரி கெட்ட கனவு நல்ல கனவுகள் எல்லாம் நபிமார்களுக்கு கிடையாது. நபிமார்களுக்கு எல்லா கனவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. ஒரு நபிக்கு தெரியும்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும்ல, தன் மகன் கனவு கண்டது ஒரு வஹியுடைய கனவு, அதுவும் ஒரு நோக்கத்தை நோக்கி அவங்கள நகர்த்திட்டு போகிற கனவு. இதுதான் நபி யூசுஃபுடைய நோக்கம், வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லாஹ் கனவாக காட்டிட்டான். இனிமேல் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் கனவு கண்ட உடனேயே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க, இப்படித்தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போகிறான், அல்லாஹ் உன்னுடைய அருளை முழுமையாக்குவான், நீ உன்னுடைய பாதையை தொடருன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த கனவின் மூலமாக வழிகாட்டுறாங்க. அந்த கனவை அவங்க சொல்லாமல் சகோதரர்கள்ட்ட மறைச்சிட்றாங்க நபி யாக்கூபுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா அந்த 11 சகோதரர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படி தான் குர்ஆனில் சொல்கிறான். தந்தைக்கு நெருக்கமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தந்தையை விட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அவங்க கனவை சொல்லாமலேயே தந்தையை விட்டு பிரித்து அதில் சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, குத்துலு, கொன்றுங்க அவர்கள்னு சொன்னாங்க. ஒருவேளை கனவை சொல்லியிருந்தா, கனவை சொல்லாமலேயே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சகோதரர்கள் கொலை செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, கனவை சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இன்னும் கோவம் அதிகரிச்சு, இன்னும் அவங்கள வெறுத்து எப்படியாவது அந்த சிதைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால தந்தையிட்ட அனுமதி கேட்குறாங்க, யூசுஃபை பிரிச்சணுங்கிறதுக்காக பிரித்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் நபி யூசுஃப்னு சொல்லி சகோதரர்கள் 11 பேர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அதில் 11 பேரில் ஒரு சின்னவர் 10 பேர் கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க, மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு, கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்கள் ஒரு கிணத்துல கயாபத்தில் ஜுப், கிணத்துல தூக்கி வீசிடுவோம், அந்த கிணத்துல இருக்கட்டும், யாராவது வழியில் வர்றவங்க எடுத்துகிட்டு போகட்டும் நபி யூசுஃபை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அந்த மாதிரியே கிணத்துல வீசிடுறாங்க, வரக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்குள்ளே அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வர்றான். அந்த கனவுடைய துவக்கம் இந்த கிணற்றுடைய அந்த இருளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது தான். ஏன் அந்த இருளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இருக்க வச்சான்னா, இதே இருளைத்தான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் இருக்க வைப்பான். அதே இருளைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா கண்ணியும் பறிக்கப்பட்டுச்சு, இங்கேயும் இவங்களுடைய கண்ணியமும் பறிக்கப்பட்டுடுச்சு. நபியுடைய மகனுங்கிற அந்தஸ்தெல்லாம் கிடையாது கிணத்துல இருக்கும்போது, இல்லையா? தந்தையுடைய அரவணைப்பெல்லாம் கிடையாது, சகோதரர்களால் விரட்டி விடப்பட்டாங்க. அங்கேயே அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இதே இருளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிக்கிறாங்க. அதே இருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இதே இருளை அனுபவிச்சாங்க. இந்த இருளின் மூலமாக தான் அவங்க தன்னுடைய உள்ளத்துடைய நம்பிக்கையை ஆழமாக்குனாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதை பாடமாக்குறாள்ல. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நம்பிக்கை கிணத்தில் அந்த குழந்தை தவிப்பெல்லாம் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டு சகோதரர்களாலேயே கிணத்தில் தூக்கி வீசப்படும் போது அந்த குழந்தையோடைய மனசு எப்படி தவிச்சிருக்கும், அந்த கிணத்துல எத்தனை நாட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது நமக்கு. அந்த இருளில் பசியாலையும் பட்டினியாலையும் இருக்கும்போது அவங்க உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை ஒன்று தான், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் இந்த கனவை காட்டியிருக்கான், இதை நோக்கி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அந்த குழந்தையோடைய மனசில் அது இருந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லலை. ஆனால் அவங்களோட வரலாற்றை நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் அவங்க அதை தான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் அவனுடைய காரியங்களை மிகைப்பான் அப்படிங்கிற காரியத்தை. அப்போ அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருந்தது ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். இதே இருளத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி சோதிச்சா? மீனுடைய வயிற்றுடைய இருளில் நபி யூனுஸ் அல்லாஹ் கொண்டு வந்தான், இல்லையா? அந்த இருள் சூழ்ந்துடுச்சு அவங்களுடைய பாவத்தின் காரணமாக தான். இருளுக்குள்ளே மாட்டிட்டாங்க. அல்லாஹ் இதே மாதிரி இருளை நபிமார்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் கொடுக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் இந்த இருள் வரும். நபி யூனுஸுடைய வாழ்க்கையிலே அந்த இருள் வருது. வெளியேறதுக்கு என்ன செய்யறது? யாரை துணை கொள்வது?
லா இலாஹ இல்லா அன்த், என்ன சொன்னாங்க? சுப்ஹானக இன்னி குன்து மினல் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணங்க தகுதியானவனே, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவனில் ஒருவன் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் எனக்கு இல்லை, வெளியாக்குன்னு அல்லாஹ் வெளியாக்கிட்டான். இதே இருள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் சூழ்ந்துச்சு. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். மூசாவுடைய சமூகம் சொன்னது, கைவிட்டு விட்டீங்க மூசா, எங்களை போய் நடு ரோட்டில் விட்டு கூட்டு வந்துட்டீங்க, அழிவுக்காக நம்ம வந்தோம் மூசா, இப்படி எங்களை விட்டுட்டீங்களே இருளன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இருளை பார்க்கும்போது சொன்னாங்க, கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், ஒருபோதும் அல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அதே இருள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் சூழ்ந்துச்சு நெருப்பில் வீசப்படும் போது. நெருப்பில் வீசுறதுக்கு முன்னாடி நம்ம இப்ராஹிமுக்கு தெரியுமா அந்த நெருப்பு குளிராக போகுதுன்னு? கண்டிப்பாக தெரியாது. இனிமே நான் வாழ போறேன்னா இல்லை இந்த நெருப்பில் எரிஞ்சு சாக போறேன்னா எதுவுமா தெரியுமா? தெரியாது. ஒரு இக்கட்டான வாழ்க்கையுடைய நிலைமை நிற்குது இல்லையா? என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பயந்துகொள் இப்ராஹிமே சொன்னாங்க ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌருடைய குகையிலையும் அந்த இருள் சூழுது, அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் கவலை கொள்றாங்க, யா ரசூலல்லாஹ், குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை முடிச்சிருவாங்க, இருள் சூழ்ந்துருச்சு யா ரசூலல்லாஹ், இனிமேல் உங்கள் வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படுறேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அதன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர், நாம் 2 பேர் இருக்கிறோம்னா நினச்சி கொண்டு இருக்காய், அல்லாஹு தாலிதுஹுமா, மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறானே இல்லையா? இத் கால லி சாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த இருளில் அவங்களுடைய உள்ளத்தில் வந்த நம்பிக்கை அது இல்லையா? அதே நம்பிக்கை தான் நபி யூசுஃபுக்கு வந்துச்சு. அந்த நம்பிக்கையை கொண்டு பயணிங்க ரசூலுல்லாஹ். ஒரு கிணற்றில் வீசப்பட்ட நபியுடைய அந்த நம்பிக்கை தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இனிமே அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது, யார் காப்பாற்றுவா, யார் கூட்டு போக போகிறா, எந்த அரண்மனைக்கு போக போகிறாங்க, எந்த ஊருக்கு போக போகிறாங்க, எதுவுமே தெரியாது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நபி யூசுஃப் அல்லாஹ்வை துணை கொண்டாங்க, நீங்களும் அல்லாஹ்வை துணை கொள்ளுங்க, உங்கள் பாதையை நீங்கள் தொடர்வீங்க, அல்லாஹ் உங்களோட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ் புகுத்த நாடுனான். அல்லாஹ் சஹாபாக்களை பற்றியும் அப்படி தான் சொல்கிறான். அல்லதீன இது கால் அலகும், அவங்க இடத்துல சொன்னால் பயந்து கொள்ளுங்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் சொல்லி. வாழ்க்கையில் இது மாதிரி இருள் எல்லாருக்கும் ஏற்படும். அதைத்தான் நபி யூசுஃப் மூலியமாக அல்லாஹ் நமக்கும் சொல்ல வர்றான் இல்லையா? ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, நம்ம நபிமார்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்ம கஷ்டம் வரும்போதும் சிரமம் வரும்போது மட்டும்தான் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எல்லா நிலையிலையும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நினச்சாங்க. அதனால் அல்லாஹ் இருளையும் அவங்களோட இருந்தான். இருளையும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து பதற மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் நம்ம பதற மாதிரி பதற மாட்டாங்க. ஐயோ யார் இருக்க போகிறா, சரி அல்லாஹ்வாவது நம்மளோட இருப்பான், அவனை போய் கேட்போம்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லா நேரத்துலையும் அல்லாஹ்வோட தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ் என்னோட தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாஹ்வை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சிரமமான நேரத்தில் உங்களோடு இருப்பான் இல்லையா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க உள்ளத்தில். அல்லாஹ் அந்த கிணற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய வழிகளை அதுக்கு பிறகு ஏற்படுத்தினான். அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்க நாடுனா. அது மூலியமாக அங்கேருந்து இப்போ நம்ம இவ்வளவு இருள்களை பார்த்தோம், இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் நாம் என்ன பாடத்தை அங்கேருந்து கற்றுக்க முடியும்? ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன சிச்சுவேஷன் ஏற்பட்டாலே அல்லாஹ் என்ன இப்படி சோதிச்சிடுறானே என்னென்னமோ வார்த்தைகள் சொல்ல போடுறோம். அப்போ அந்த இருளுக்கெல்லாம் அந்த ஒரு பதிலாக என்னவா இருக்கும்? ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவங்கிறது தான். நபிமார்கள் அல்லாஹ் சோதிக்கிறானே இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் தான், நீங்களும் நாங்களும் இல்லை. நம்ம சோதனையெல்லாம் சோதனையே கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கும் உலகத்தில் தங்குற இடத்துக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் தான் நம்மளை சோதிக்கிறான். வாழ்க்கையே அவங்களுக்கு சோதனை. ஒரு நாட்டை விட்டும் ஊரை விட்டும் குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்பட்டு ஒரு நபி அல்லாஹ் சோதிக்கிறான் இல்லையா? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க இந்த உலகத்திலே நபிமார்கள் ரசூல்மார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் அல்லாஹ் இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள். ரசூல் அதோடு சேர்த்து சொன்னாங்க, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களே அல்லாஹ் சோதிப்பான். அவ்வளோதான். இப்போ அந்த சோதனையில் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரே பதில், கல்லா இன்னமா ரப்பி சயஹ்தீன், எப்படி அல்லாஹ் என்னை விடுவான்? இங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவன் யார்? அல்லாஹ். அந்த கனவை அல்லாஹ் காட்டிட்டான் எனக்கு, அதை நோக்கி நான் போக போகிறேன். நபி யாக்கூப் சொல்லிட்டாங்க, கதாலிக ஜிதபிக ரப்புக் வ யுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ்,
இப்படி தான் அல்லாஹ் உன்னை சோதிப்பான், இப்படி தான் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுப்பான், இப்படி தான் அல்லாஹ்வுடைய நியமத்தை பூர்த்தி செய்வா, கனவுடைய விளக்கத்தை அறிவிப்பா அல்லாஹ் உனக்கு, நீ போய்கிட்டே இருந்துட்டாங்க. சகோதரர்கள்ட்ட மட்டும் சொல்லிடாத, இதை யார்ட்டையும் வெளிப்படுத்திடாத, அது நோக்கம். நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புன்னு சொன்னது நபி யாக்கூப். அல்லாஹ் வஹீயின் மூலமாக கனவு கொடுத்துட்டான், அதை நோக்கி தான் நான் போகிறேன். அப்போ அல்லாஹ் என்னோடு இருப்பான் இல்லையா? அதுதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகனை அந்த பாலைவனத்தில் விட்டு வரும்போது, கைரிதி ஜர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் அந்த ஹரமுடைய பகுதியில் விட்டு வர்றான், எந்த புல் பூண்டுகளும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு பாலைவனத்தில் ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் விட்டுட்டு போக சொல்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என்ன கிடைக்க போ நம்மள இருந்து என்ன நினைப்போம்? யார் நமக்கு வந்து உதவிக்கு வருவா, எந்த ஊருக்கார வருவான், அந்த ஊருக்கார வருவானா, அந்த இடத்துல தண்ணி சாப்பாடு கொண்டு வருவாங்களா, இங்கேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்களா நினைப்பாங்க. திரும்பி போகும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே பதில் கணவனை பார்த்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து விட சொன்னது இப்ராஹிம். அவங்க திரும்பி ஆம் அவ்வளோதான் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் விட சொன்னா? இப்படி ஒரு பாலைவனத்தில் விட சொல்லிட்டானே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இனிமேல் என்ன போகுது என் வாழ்க்கை, இப்படி கொண்டு வந்து எங்களை இது பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சொன்னது அல்லாவா, இந்த நேரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினது அல்லாவா, என் விதியை விதித்தது அல்லாவா, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கானா கதரில். ஃபைதன்லா யுதையனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், பூங்கன்ட்டான். இதுதான் அந்த கிணற்றில் இருக்கும்போது அல்லாஹ் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதே தான், லா தஹ்சனின் அல்லாஹ் மஅனா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதுதான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதுதான், எல்லாருக்கும் அதுதான். அல்லாஹ் உலகமே ஒன்று சேர்ந்து நலவு செய்ய நாடினாலும் யாரும் அல்லாஹ் நடமை செய்ய முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்து கெடுதலை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நடமை செய்ய முடியாது. என்ன இருள், அல்லாஹ் போக்குவாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வந்து வழிகாட்டும் இந்த நேரத்தில். ஹஸ்புன் அல்லாஹ், அதை விட பெரிய மருந்து கிடையாது. ஹபீப், இன்னொரு பகுதியாக நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான டாபிக் அந்த பெண்ணுடைய சம்பவம். அந்த பெண் அழைக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த செயல் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக மாறியிருக்கு. அந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம், அதன் மூலியமாக என்னென்ன விஷயங்களை நாம் கற்றுக்க முடியும்? ரெண்டு விஷயம் எனக்கு வந்து அந்த வரலாற்றை படிக்கும்போது புரிய வருது. அறிஞர்களும் அந்த தஃப்சீரில் பதிவு செஞ்சுருக்காங்க. ரெண்டு காரணத்துக்காக அந்த பாடத்தால் நமக்கு புகட்டுறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக. ஒன்று, முதலாவது அதுதான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நோக்கத்தை நிர்ணயிச்சிட்டான். 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி பணிந்து நிற்கும் ஒரு நாள், அது வர்ற வரைக்கும் போய்கிட்டே இருங்க. போகக்கூடிய பாதையில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான். இலக்கை அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான். இலக்கை நோக்கி போகும்போது அல்லாஹ் சோதிக்காமல் எப்படி அந்த இலக்கை கொண்டு போவான்? அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை தான் அல்லாஹ் சோதிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருக்கா, யார் பொய்யர்களாக இருக்கா அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் சோதிச்சால நிரூபிக்க நாடுவான். அப்படி அல்லாஹ் நபி யூசுஃபை சோதிக்கிறான் ஒரு பாவத்தை கொண்டு. அல்லாஹ் பாவத்தை கொண்டு கூட சோதிப்பான் ஈமான் கொண்டவங்களை. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் காப்பாற்றிடுவான். அல்லாஹ் சொல்கிற அல்லாஹ் காப்பாற்றிடுவான், ஆனால் சோதிப்பான். என்ன அல்லாஹ் சோதிக்கிறான்? அவங்க சந்தையில் போய் விலை பேச போகிறான். கிணத்துலேருந்து தூக்கிட்டு ஒரு வாணிபக்குழு போகுது, சந்தையில் போய் விலை பேசுகிறாங்க. ஒரு அரண்மனையுடைய மந்திரி ஒருத்தர் வந்து ஏன் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க மனைவிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு அழகான குழந்தை கிடச்சிருக்கு, குழந்தை மாதிரி வளர்ப்போம், பணிவிடை செய்வார், நலவு செய்வார் நமக்குன்னு. ஆனால் அந்த பெண் நபி யூசுஃபுடைய அழகை பார்த்தோன்னா மாறிடுறாங்க. இதை எப்படி நான் மகனாக பார்க்குறது? இவர் மேலே எனக்கு கவர்ச்சி இருக்குது. கதவுகள் அடைக்கப்படும் போது ஹை தலக் என்னோட வந்துருங்கிறாங்க, தனிமைக்கு கூப்பிட்றாங்க. ஒரு மிகப்பெரிய பாவம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வருது. அந்த பாவத்தின் பக்கம் நபி யூசுப் நெருங்கி இருந்தாங்கன்னா நோக்கம் போயிருக்கும், நோக்கத்தை நிறைவேற்றிருக்க முடியாது இல்லையா? அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போகும்போது பாவங்களை ஒரு மனிதன் பாவங்களால் சோதிக்கப்படும் போது அந்த டைரக்ஷனை பாவத்தின் பக்கம் திரும்பிட்டான்னா அவ்வளோதான், நோக்கத்தை மறந்துடுவான். நோக்கத்தை நோக்கி போக முடியாது அவனால், எல்லாம் தடுத்துருவான். இப்போ அந்த சோதனையிலேருந்து நபி யூசுப் வெற்றி பெறணும், நோக்கத்தை நோக்கி போகணும்னா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு போகணும். ஷைத்தான் இழுக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். என்ன செய்யறது? கால மஅதல்லாஹ், வெற்றி பெறணும் அவங்க. கால மஅதல்லாஹ், அல்லாஹ் போதும், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் இருந்து. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, உன் கணவர் உன் எஜமானர் என்னை கண்ணியமாக வச்சிருக்காரு, நான் போய் எப்படி உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? இன்னஹு லா யஃப்லிஹு ஸாலிமூன், அநீதம் செய்கிறவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க? பெண்ணே, நான் உன்னை தாய் மாதிரி பார்க்குறேன். எந்த இருள் இருந்தாலும் எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ரப்பு என்னை பார்க்குறான்.
அவனை ஒரு வேறொரு நோக்கத்தை நோக்கி அனுப்பி வச்சிருக்கான். நான் போய் எப்படி ஹராமை செய்ய முடியும்? நான் ஹராமை செஞ்சுட்டா அந்த நோக்கத்தை நோக்கி போக முடியாது. அல்லாஹ் எனக்கு வச்ச ரஹ்மத்தை நோக்கி போக முடியாது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நினைவு கூர்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கான், உங்களுக்கு அது வேணும்னா அல்லாட்ட போகணுன்னா நீங்கள் ஹலாலில் போனால் தான் கிடைக்கும். ஹராமில் போய் அல்லாட்ட போய் ஒன்று வாங்க முடியாது. இப்போ ஹராமில் விழுந்துட்டிங்கன்னா அல்லாஹ்வோட ரஹ்மத்தை தடுத்துருவீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறத தடுத்துருவீங்க. அதனால் நான் போக முடியாது, அப்படி என் நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன், எனக்கு இந்த பாவமெல்லாம் தேவையில்லை, மஆதல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் எனக்குன்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. இப்போ அந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் அவங்கள சோதிக்கும் போது தன்னுடைய இலக்கை அவங்க முன்வைத்து அல்லாஹ்வுடைய பயத்தை முன் வச்சு அந்த இடத்துலேருந்து விலகி கொள்கிறாங்க. இது ரெண்டாவது, அல்லாஹ் ஒரு ஆணை இயற்கையாகவே பெண்களை கொண்டு தான் அல்லாஹ் சோதிப்பான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரக்து பஅதி ஃபித்னதன், எனக்கு பிறகு ஒரு சோதனையாக ஒன்றை விட்டு செல்லவில்லை உங்களை வழிகெடுப்பதற்காக பெண்களை தவிர. அதாவது மஹ்ரம் இல்லாத உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்களுடைய கவர்ச்சியின் மூலமாக தான் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாதி மினன் நிசா, ஆணுக்கு அலங்கரிக்கப்பட்ட காரியங்களில் முதலாவது பெண் தான். ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு ஒரு அவனை வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதமே பெண் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அதுதான் பெரிய ஃபித்னாவே. அப்படியும் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்கிறான். யார் தடுத்துட முடியும்? அந்த நேரத்தில் எல்லா கதவுகளும் அடைச்சிருக்கு. அழகிய பெண், அதுவும் அரண்மனையுடைய பெண்ணுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிப்பட்ட பெண்ணுடைய அழகு இருக்கும் போதும் கூட, அந்த சோதனையில் சோதிக்கப்படும் போது கூட, கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்க்குறான், நான் அவன்கிட்ட இருந்து பயந்து கொள்ளணும், அல்லாஹ் உன்கிட்ட இருந்து என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி விலகுனாங்க. இந்த ஒரு பாடத்தை தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்க நாடுறான். நீங்கள் வாழ்க்கையுடைய லட்சியத்தை நோக்கி போகிறீங்க, இலக்கை நோக்கி போகிறீங்க, போகும்போது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியோ ஒரு பெண்ணுடைய ஹராமான தொடர்போ வந்துருச்சுன்னா உங்களுடைய பாதை தடுக்கப்பட்டுரும். அதை நோக்கி போகாதீங்க. அல்லாஹ் இது மூல பெண்களை கொண்டு சோதித்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. ஹலாலா அதை நோக்கி போங்க, ஹராமா அதை விட்டு ஒதுங்கிருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, யார் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு, ஹலாலில் மட்டும்தான் அதை செலவழிப்பேன்னு பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி கொடுக்குறேன்னாங்க இல்லையா? இப்போ கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வுடைய பயம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தேவையானது இந்த நேரத்தில். ஆஸ் வி டேக், நம்ம இப்போ அங்கேருந்து பெண்ணுடைய சம்பவம் அப்படின்னு எடுத்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பல விதமான கான்ட்ராடிக்ஷன்ஸ், பல விதமான சிக்கல்கள்லாம் பார்க்குறோம். ஒரு கம்பெனிக்கு வரணுமா, நீங்கள் வந்து தாடி எடுத்துட்டால் போதும், அப்போ தான் நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லுது. அது இது தவிர்க்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு அதை எடுத்துடுறோம். இல்லை எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், ஆனால் இந்த சின்ன ஹராமை செஞ்சால் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஹராமை செஞ்சிடுறாங்க. அப்போது இதுக்கும் அதுக்கும் நம்ம என்ன பாடத்தை எடுத்துக்க முடியும்? இல்லை, முதல் பாடம் நான் சொன்ன மாதிரி தான். அந்த ஒரு ஹராமில் இருந்து நீங்கள் ஒரு அல்லாஹ் வந்து உங்களை ஒரு ஹராமை கொண்டோ ஒரு பாவத்தை கொண்டோ அல்லாஹ் சோதிக்கிறான்னா, அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை விட்டால் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் அந்த காரியத்தில் செஞ்சிட்டிங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ்விடத்தில் இருக்கிறத நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹலால் இல்லாமல் போய் அல்லாஹ்ட்ட போய் நிற்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாறு சொன்னாங்கல்ல, 3 பேர் வந்து ஒரு புயல் காலத்தில் ஒரு குகையில் தஞ்சம் அடைகிறாங்க. 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நம்ம செஞ்ச நன்மையை கொண்டு கேட்போம், அல்லாஹ் காப்பாற்றுவான் நம்மளேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. 2 பேரும். 3வது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பெண் தெரியும், அந்த பெண் என்னுடைய உறவினர் தான், ஆனால் இயலாமையில் இருக்கக்கூடியவங்க, என்னிடத்துல பண உதவிக்காக வந்தாங்க. அவங்க திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறேன், என்னோட சேர்ந்து வா, ஹராம்லவா, நான் உனக்கு அந்த பணத்தை விட்டு கொடுத்துறேன், இந்த பணத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சிட்றாங்க. அந்த பெண்ணோட எல்லா சேர்க்கையும் ஈடுபட்டு அந்த பெண்ணுடைய நெருக்கமாக சேரக்கூடிய நிலைமை வரும்போது அந்த பெண் என்னை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் பயந்துகொள், அல்லாஹ் வஞ்சிக்கொள்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல, உன்னை பயந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். இந்த ஹராம செய்யலைன்னா யாரும் இல்லை அங்கே, ஆனால் உன் பயம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குகை கொஞ்சம் விலகுச்சு. அப்போ அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான் இல்லையா? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி எப்படிப்பட்ட சூழல் வரும்போதும் அல்லாஹ் உங்களை வந்து அந்த பயத்தை கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலேயே அல்லாஹ் வந்து
யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும்போது வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா, அவரும் ஆசை கொண்டார், அந்த பெண்ணும் ஆசை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நபி யூசுஃப் பார்க்கவில்லை என்றால் அவர் அங்கே போய் விழுந்திருப்பார். அல்லாஹ் சொல்கிறான் கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் அப்படித்தான் மானக்கேடான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய அடியார்களை பாதுகாப்பான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன். நல்லா கேளுங்க, முஹ்லிசீன் இல்லை, முஹ்லசீன். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்கள அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாப்பான். அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கொள்கிறாங்க எல்லா நேரத்திலையும். இப்போ அல்லாஹ் நபி யூசுஃபை பாதுகாத்தான். இப்படித்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்காக நிற்கக்கூடிய எல்லாரையும் ஹராமை விட்டாங்கன்னா அது எதுவாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் வருது, மிகப்பெரிய சோதனை வருது, மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிஜாப் போடக்கூடாதுன்னு காலேஜில் சொல்கிறாங்க, தாடி எடுக்க சொல்கிறாங்க, அல்லது வேறு வேறு கடமைகள், ஒரு வட்டிக்கு போகக்கூடிய சூழல் வருது. இப்படி எந்த நிலைமை வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதானாலும் பரவாயில்ல, ஹலாலில் தான் நான் இருப்பேன், நீ அனுமதித்த முறையில் தான் இருப்பேன், என்னை காப்பாத்திரியாலான்னு போய் சரணடைஞ்சிட்டோன்னா கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் காப்பாற்றுவான். நபி யூசுஃப் அல்லாஹ் காப்பாற்றின மாதிரி. இப்போது காலங்கள் நகர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை ஏன் சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்பட்டாங்க? அல்லாஹ் ஏன் அதை அனுமதிச்சான்? அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி நடக்குது. அந்த பெண் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. அது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, ஓடுறாங்க, சட்டை கிழியுது, அவங்க கணவர் வர்றாங்க. அதுக்கப்புறம் கணவருக்கு தெரிஞ்சிருது யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அந்த சம்பவம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க. அங்கே ஒரு சோதனை அழைச்சி அந்த பெண்கள் கையில் ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நபி யூசுஃபை வெளியே வர சொல்கிறாங்க. நபி யூசுஃப் வெளியே வர்றாங்க. அந்த பெண்கள் நபி யூசுஃபை பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்தில் கையை பழத்தை இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க. இவர் மலக்கு, இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க. அப்போ தான் புரியுது, இந்த அழகு தான் நான் அந்த பெண்ணை கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இப்போ இந்த அழகுனால தான் நபி யூசுஃபுடைய அழகில் மயங்கி தான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேலே இரக்கம் கொண்டு நபி யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் இப்போ அந்த நபி யூசுஃபை எச்சரிக்கிறாங்க, அந்த பெண்மணி நீ ஒன்று என்னோட வந்துரு, நான் உன்னோட இணைந்தே ஆகணும், இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவேன். இப்போ 2 தேர்ந்தெடுப்பை அல்லாஹ் வைக்கிறான். இது எல்லாருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு ஒன்று உலகம் வேணுமா, ஹராமில் தான் போய் ஆக வேண்டிய சூழல் வேணும், இல்லை அல்லாஹ் தான் வேணுமா, சோதிக்கப்படக்கூடிய நிர்பந்தம் வரும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறாங்க. குர்ஆனில் சொல்கிறார், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இந்த எல்லாரும் எதுஊனனினா ஜம, எல்லாரும் சேர்ந்து என்னை அழைக்கிறாங்க உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறதுக்கு. ஆனால் இதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது. யா அல்லாஹ், அப்போவும் முன் வைக்கிறாங்க பாருங்கள், யா அல்லாஹ் நீ என்ன பாதுகாக்கலைன்னா இந்த நேரத்தில் நான் ஏதோ என் சக்தியால் நான் வர்றேன், அல்லாஹ் சிறைச்சாலை கொடுன்னு கேட்கல, நீ என்னை பாதுகாக்கலைன்னா என் நஃப்ஸை இந்த பாவத்திலிருந்து அஸ்பு இலைஹின் அக்கும் மினல் ஜாஹிலீன், அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன், நீ என்னை பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேலே எனக்கு சிறைச்சாலை மேலானதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறா? அப்போ அல்லாஹ்வுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்கே இருந்தது? ஃபஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள்லாம் அல்லாஹ் கொடுத்து தான் ஆவான். அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி நீங்கள் போகும்போது, ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அல்லாஹ் அப்படியே கைப்பிடிச்சு வாடான்னு சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிட மாட்டான். கஷ்டங்களையும் மின்னல்களையும் கொடுத்து தான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான் அல்லாஹ். அப்போ தான் அதோடைய அருமை புரியும், அருள் புரியும். இன்றைக்கி என்ன, ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே ஒடிஞ்சு உட்கார்ந்துடுறான் மனுஷன், என்னால் அடைய முடியலையேன்னு சொல்லி. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது படிக்கட்டு இல்லை, எக்ஸலேட்டர் இல்லை, ஏறி போனால் அப்படியே போகிறதுக்கு. அது படி ஏறி தான் ஆகணும். ஒவ்வொரு படியும் ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். அதனால் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்க நாடி சிறைச்சாலைக்கு அனுமதிக்கிறான். கேட்டல்ல நபி யூசுஃப், இதோ சிறைச்சாலை இருக்குது வாங்குங்கிறான்.
அஸ்ஜுனு ஹப்பு இலைய மிம்ம யதுஊனி, உனக்கு சிறைச்சாலை தான் விருப்பம்னா இதோ சிறைச்சாலையை கொடுத்துறேன்னு சொல்கிறான். அது ஒரு காரணம். இன்னொன்று, அந்த சிறைச்சாலைக்கு போகாமல் நபி யூசுஃபால் அவங்களோட லட்சியத்தை அடைய முடியாது. அதுதான் அடுத்தடுத்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு நபருக்கு கனவு மறக்கடிக்கப்படுது. அதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அணுகி கனவுடைய விளக்கத்தை கேட்குறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. 2 பேருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வரலாறு. அந்த விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே யார் தப்பிச்சு போவாங்களோ ஒருத்தர் செத்து போயிடுறான்னு சொல்லிடுறாங்க யூசுஃப் அலைஹிஸ். நீ இறந்து போயிடுவ, ஒருத்தர் தப்பிச்சு போய் அரண்மனைக்கு வேலை செய்வீங்க. நீ வேலையை யார் செய்வாங்கன்னு தெரிஞ்சதோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, உன்னுடைய அரசருக்கு அதை நினைவுபடுத்துன்னு சொல்கிறாங்க. அவர் வெளியே போயிடுறாரு. ஆனால் குர்ஆன் சொல்லுது ஷைத்தான் அதை மறக்கடிச்சிட்டான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், சோதனை தான் அது. ஷைத்தான் மறக்கடித்தாலும் ஏன் அந்த கனவை ஏன் அந்த விளக்கத்தை மறக்கடித்து நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலேருந்து வெளியே போகாமல் இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு அல்லாஹ் காரணமாக்குனான்னா, அரசருக்கு ஒரு கனவு வரணும். ஓகே, அந்த கனவு வர்ற வரைக்கும் நபி யூசுஃப் சிறைச்சாலையில் தான் இருந்தாகணும். அரசருக்கு என்ன கனவு வரணும்? ஒரு கனவு காண்கிறார், மாடுகளை பற்றிய கனவு. அதோடைய விளக்கம் என்ன? 7 ஆண்டுகள் இந்த நாட்டில் செழிப்பாக இருக்க போகுது, அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் வறுமை வரப்போகுது. இப்போ இந்த 7 ஆண்டுகள் வறுமை வர்றதுக்கு முன்னாடி செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தேவையானது போல் மீதியை பாதுகாத்து வச்சு வறுமை வரக்கூடிய நேரத்தில் செலவழிங்கன்னு சொல்லி. ஒருவேளை அந்த 2 பேரில் ஒருத்தர் தப்பிச்சு போய் நபி யூசுஃபை பற்றி வெளியே சொல்லியிருந்து நபி யூசுஃப் வெளியே வந்திருந்தாங்கன்னா, அந்த கனவு வர்றதுக்கு முன்னாடியே, அல்லது அவங்க வேறு ஏதாவது நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலோ வேறு ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தாலோ, அந்த பஞ்சத்திலேயே அடிபட்டு அந்த மக்களே அந்த நாடே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா? இப்போ அல்லாஹ் அந்த மக்களை காப்பாற்றணும், அந்த ஒரு நிகழ்வு வரணும். அந்த கனவு வந்தால் தான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த சோதனையுடைய முடிவு வரும்னு சொல்லி அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அந்த சோதனையுடைய முடிவு தான் நபி யூசுஃபுடைய விடியல். நபி யூசுஃபுக்கு தெரியாது இந்த 2 பேருடைய கனவுடைய விளக்கத்தோடு என்னுடைய சோதனை முடிய போதுங்கிறத அவங்க காத்துட்ருக்காங்க. அவங்க விளக்கம் சொன்னதோட வெளியே போய் சொல்லிடுவார், நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு அப்படி இல்லை. இன்னும் உனக்கு காலம் இருக்குது யூசுஃப், நீ வெளியே போகக்கூடிய நேரம் உன்னை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும், அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நேரமாக இருக்கும். இதுதான் நமக்கு வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? நம்ம கஷ்டம் வரும்போது, சிரமம் வரும்போது ஏதோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு நீங்களே, ஏன் எனக்கு 20 வயசுலேயே அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கல, அவன்லாம் நல்லா இருக்கானே, இவன்லாம் நல்லா இருக்கானே. இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொடுக்கணும்னு ரப்புக்கு தெரியும் இல்லையா? அந்த ரப்பு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சூழ்நிலை வரும்போது இந்த சோதனையை நீக்கி உனக்கு அல்லாஹ் அதை தருவான். நபி யூசுஃப் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ அது மாதிரி நீனும் பொறுமையாக இருந்தால் அந்த நேரம் வரும்போது அல்லாஹ் அதை கொடுத்து உன்னை அந்த சோதனையிலேருந்து வெளியாக்கி அல்லாஹ் அழைச்சிட்டு போவான். அந்த ஒரு அடிப்படைக்காகத்தான் அந்த கனவை மறக்கடித்து அந்த அரசருடைய கனவு வர்ற வரைக்கும் அதுக்கு விளக்கம் சொல்லி அந்த அரசருடைய அதுக்கப்புறம் அரசவையில் அமரக்கூடிய யூசுஃப் அல்லாவை ஆக்கிற வரைக்கும் அல்லாஹ் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிச்சான். அரசவையில் உட்கார்ந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன விஷயங்களை கையாண்டாங்க? அவங்க குடும்ப சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அங்கே என்ன நமக்கு பாடம் உணர்த்தப்படுது? நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சிறைச்சாலையிலேருந்து வெளியே கூட்டு வரும்போதே கம்பீரமான ஒரு தோற்றத்தில் தான் அவங்க வரணும்னு நினச்சாங்க. அழைக்கும் போது வெளியே வாங்கன்னு கூப்பிடும்போது இல்லை, அந்த பெண்ணை ஒத்துக்க சொல்லுங்கன்னாங்க. என் கண்ணியத்தை எடுத்துட்டீங்கல்ல, நான் அதில் உறுதியாக இருக்கணும், என் கண்ணியத்தை திருப்பி கொடுங்க எல்லா மக்களுக்கு முன்னாடியும். அந்த பெண் நான் தான் குழம்பிட்டேன், அவர் உண்மையாளர் தான், அவர் உண்மையான சாதிக்கு தான் அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நபி யூசுஃப் சிறையிலேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே அந்த நிர்வாக பொறுப்பை கேட்குறாங்க, அந்த அரசரும் கொடுத்துட்றாரு, நீ பார்த்துக்கோ இதுன்னு சொல்லி. ஏன்? அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கும்போது தான் அவங்களுடைய சகோதரர்கள் வருவாங்க அவங்கள நோக்கி. அப்போ தான் அந்த அவங்களுடைய 11 பேரும், அந்த 10 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் 11 புன்யாமீன் அழைச்சிட்டு வருவாங்க. 11 பேர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நிற்கணும். அந்த நிர்வாகத்தில் அவங்க கொடுக்கல் அந்த உணவை கொடுக்கணும், மறுபடியும் உணவை எடுக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு பாத்திரத்தை அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு விடுவாங்க, திருட்டு பட்டம் சொல்லுவாங்க. இந்த வரலாறு நமக்கு தெரியும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி அந்த சகோதரர்களை நிப்பாட்டணும்னு நல்லா முடிவு செஞ்சுட்டான். அந்த பதவிக்கும் கொண்டு போயிட்டான், பல நிப்பாட்டியும் செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த 2வது புன்யாமீன் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம்
தந்தையோடைய நிலைமையை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்க கேட்குறாங்க, எல்லா சோதனைகள்லேயும் அவங்க சகோதரர்களும் சிரமப்படும் போது இப்படி ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்சீங்களே தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க, அந்த யூசுஃப், நீங்கள் தான் யூசுஃபான்னு கேட்குறாங்க. இப்போ சொன்னாங்க, நான் தான் யூசுஃப், அதாஹி, இதான் என்னுடைய சகோதரர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த நிலைமையை அல்லாஹ் கொண்டு வந்து நம்ம யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்ட ஆசைப்பட்றான். அப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த நாளுக்காக அல்லாஹ் இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னான். ஏன் அந்த நேரத்தில் அவங்க மன்னிச்சிருக்கணும்? ஏன்னா என்ன வேணால் அரசவையில் இருக்காங்க, என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், பழைய விஷயங்களில் நினைச்சு பார்த்து கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிக்கு? நபிமார்களுடைய உள்ளமாயிற்று இல்லையா, சுத்தமான தூய்மையான உள்ளம். அது வெறுப்பையோ பகைமையோ சண்டையோ எதையும் சுமக்காத அந்த உள்ளம். அவங்க யோசிச்சு பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த எல்லா கஷ்டத்துக்கும் அடிப்படை அந்த முன்னாடி நிற்கக்கூடிய அந்த 10 பேர் தான் இல்லையா. தந்தை இடத்துலேருந்து பிரிக்கப்பட்டதுலேருந்து, கிணத்துல வீசப்பட்டதுலேருந்து, அற்ப கிரயத்துக்கு அந்த வழிப்போக்கர்களுக்கு விலை பேசி சகோதரர்களை விற்றதுலேருந்து, தாம் கண்ணுக்கு முன்னாடியே விற்கிறாங்க. ஒரு அற்ப காசு கொடுத்துட்டு போ, இவனை தூக்கிட்டு போங்கிறாங்க. ஒரு சந்தையில் போய் விலை பேசப்படுறாங்க. ஒரு நபி யூசுஃப்னு சொல்கிற நபி, அவங்க நபியை போய் அல்லாஹ் கிணத்துல வைக்கிறான், நபியை போய் சந்தையில் விலை பேச வைக்கிறான், நபியை அல்லாஹ் வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னாடி சோதிக்கிறான், சிறைச்சாலையில் அல்லாஹ் வாட்டுறான். இந்த எல்லா காரணத்துக்கும் அடிப்படை அவங்க சகோதரர்கள் தான். என்ன வேணாலும் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருக்க முடியும் நபி யூசுஃபால். ஆனால் ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவன், இந்த சோதனைகளெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது, இவங்கெல்லாம் மனிதர்கள் தான், நம்மளை மாதிரி பலகீனமானவர்கள் தான், என்ன செய்ய முடியும், ஷைத்தான் அவங்கள வழி கெடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபி, உள்ளம் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நபி சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மேலே இன்னைக்கு பழி தீர்க்கப்படாது, யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்கள் எல்லாரையும் அல்லாஹ் மன்னிச்சிடட்டும். நான் முன்னாடி சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் என்ன அல்லாஹ் இது மூலியமாக படிப்பினை கொடுக்க நாடுறான்னு சொல்லி இதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் சொன்னாங்க. ஃபதஹ் மக்கால உள்ளே போகும்போது குறைஷிகளை பார்த்து முஸ்லீம்கள் சொன்னாங்க, இனிமேல் எல்லா காபாவின் புனிதம் பாதுகாக்கப்படாது, மக்காவின் புனிதம் காஃபிர்களுடைய தலை வெட்டி வீசப்படும்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி எல்லாம் இன்னைக்கு தான் காபாவின் கண்ணியம் பாதுகாக்கப்படும். யார் ஹம்சாவை கொன்னாங்களோ, யார் பிலால், யார் வந்து அவங்களுடைய தோழர்களான தல்ஹாவை கொன்னாங்களோ, யார் வந்து சஹாபாக்களுடைய இழப்புக்கு காரணமானாங்களோ, முஸ்அபுடைய இழப்புக்கு காரணமானாங்களோ, யார் வந்து அத்துணை ஆண்டுகள் 23 ஆண்டுகளுடைய வாழ்க்கையும் இரத்தத்தாலையும் சோகத்தாலையும் பிரிவுகளாலையும் இழப்புகளாலையும் கழிக்க வச்சாங்களோ, அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறாங்க கை கட்டி. ரசூலுல்லாஹ் என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், நபி யூசுஃப்க்கு இருந்த பதவி மாதிரி அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி, நீங்கள் கண்ணியமானவர் யார் ரசூலல்லாஹ்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சகோதரன் யூசுஃப் எதை சொன்னாரோ அதையே நானும் சொல்கிறேன். எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு அந்த சூரா இருக்கணும்னு தெரியுதா? இதுக்கு தான். என் சகோதரர் யூசுஃப் சொன்ன வார்த்தையே சொல்லுகிறேன், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்தும் துலகா, நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சுத்தமான உள்ளம். அங்கே வெறுப்போ பகைமையோ அங்கே எதிர்ப்போ அங்கே நிற்காது. இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன விஷயத்துக்கலாம், காசு எடுத்துட்டான், நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான், என்னை பற்றி அப்படி பேசிட்டான், என்னை பற்றி பின்னாடி பேசிட்டான், என் வாழ்க்கையில் அதை செஞ்சுட்டான், என் சொத்தை எடுத்துட்டான், என்னை பற்றி இப்படி பேசுகிறான், என்னையே எடுத்துட்டான், சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கு போய் இவனை மன்னிக்க மாட்டேன், இவனை நான் ஏற்றுக்க மாட்டேன், இவனோட பேச மாட்டேன், முகம் கொடுத்து எத்தனை ஆனாலும் பரவாயில்ல, இவன் நாசமாக போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான்னு சர்வசாதாரணமாக நம்ம உள்ளங்களில் வெறுப்பையும் பகைமையும் சுமந்துக்கிட்டு தான் இன்றைக்கி பலர் வந்து மூட்டையாக கவலைகளை சுமந்துட்டுருக்காங்க. அவன் அப்படி இவன் இப்படி இவன் அப்படி அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலேயோ நபிமார்களுடைய உள்ளத்திலேயோ எந்த வெறுப்பும் எந்த பகைமையும் எந்த துரோகத்துடைய நினைவுகளும் இருக்காது. எல்லாமே நோக்கத்தை நோக்கி வழிகாட்டுறதுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகள். இவங்க மனிதர்கள், நம்மளை மாதிரி மனிதர்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், பழி தீர்க்கப்படாது, உங்களை மன்னிக்கட்டும் அல்லான்னு சொன்னாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோ அவங்க பிள்ளைங்க போய் அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமோட நிகழ்வை பார்த்து சட்டையை தூக்கி போடும்போது கேட்குறாங்க, நாங்கள் குற்றவாளிகளாக உணர்ந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நபி யாக்கூபும் சொன்னாங்க, எல்லாம் தெரியும் நபி யாக்கூபுக்கு, இவங்க தான் என்னுடைய கவலைக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கும் காரணமானவங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறேன்னாங்க. கவலைப்படாதீங்க பிள்ளைகளேன்னாங்க.
எவ்வளோ எவ்வளோ அழகான குணத்தை சுமந்த சமூகம் இது. இன்றைக்கி எவ்வளோ கீழ்த்தரமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பகைமையும் வெறுப்பையும் சண்டையும் முகம் காட்டுதலையும் சலாம் இல்லை. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் அடிச்சுக்கிட்டு முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டு வெறுப்பையும் பகைமையும் சுமந்துக்கிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சுத்தமான உள்ளத்தெல்லாம் நமக்கு தரணும். ஹபீப், இன்னொரு அழகான ஒரு சம்பவத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ண நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அந்த கனவு சொல்லப்பட்டது நம்பிக்கையான தன்னுடைய தகப்பனார்கிட்ட. அந்த தகப்பனாரை பிரிஞ்சு இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க, அரசாட்சிக்கும் வந்துட்டாங்க. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தையும் சந்திக்கிற அந்த காட்சி நமக்கு எதை வலியுறுத்துது? அதுதான் கனவுடைய விளக்கம் இல்லையா? அவங்க அரசவையில் உட்கார்ந்ததுக்கப்புறம் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. தந்தை வர்றாங்க, தாய் வர்றாங்க, அந்த 11 நட்சத்திரங்கள் 11 சகோதரர்கள் வர்றாங்க. தந்தையை சிம்மாசனத்தில் அமர வச்சுட்டு 11 பேரும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி பணிகிறாங்க. இப்போ இதுதான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையுடைய நோக்கம்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுடைய ஆரம்பத்திலே காட்டிட்டா. நபி யாக்கூபுக்கு இது புரிஞ்சிருச்சு. அதனால் சொன்னாங்க, இப்படி தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போகிறா, அல்லாஹ் உன்னுடைய நியமத்தை இப்படி தான் அல்லாஹ் முழுமையாக்குவா, அந்த பாதையில் நீ சோதனையில் பயணிச்சுக்கொள், அதனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதம் அல்லாஹ் தான், வேறு யாரும் உன்னோட இருக்க மாட்டாங்க, யாரும் உன்னோட இல்லை. நபி யூசுஃபுக்கு தெரியும் யாரும் இல்லை அவங்க வாழ்க்கையில், அவங்களோட எந்த உறவும் அவங்களோட இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் அவங்களோட இருந்தான். அந்த அல்லாஹ் ஒருவன் அவங்களோட இருக்கும்போது அந்த பாதையில் பயணித்த நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கனவுடைய விளக்கத்தை அவங்களுடைய தந்தைக்கு முன்னாடியும் தாய்க்கு முன்னாடியும் பிள்ளைகளுக்கு முன்னாடியும் சகோதரர்களுக்கு முன்னாடியும் அல்லாஹ் காட்டினான். இப்படி அல்லாஹ் முஃமின்களுக்கு நோக்கத்தையும் லட்சியத்தையும் கொடுக்கும்போது அல்லாஹ் சோதனைகளுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய வெற்றி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிடுறாங்க. உமர் சட்டையை பிடிக்கிறாரு, சத்தியத்தில் இருக்கிறோமா யா ரசூலல்லாஹ், இவங்கள் காஃபிர்கள், அவங்களுக்கு முன்னாடி போய் பணிஞ்சு நிற்கிறீங்க நீங்கன்னு சொல்லி. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், குர்ஆனுடைய சூரா இறங்குது. உமர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இதுதான் அந்த வெற்றியாங்கிறாங்க. மக்காவுடைய வெற்றிக்கு நுழையும் போது அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, அந்த லட்சியத்துக்காக தான் இந்த ஒரு திருப்பி அனுப்பினா அல்லாஹ். இது நேரம் இல்லை, திரும்பி போங்க, சோதிக்கப்படக்கூடிய நேரம் இன்னும் இருக்குது, சோதனை அனுபவிங்க, இன்னும் அந்த வெற்றி வரக்கூடிய நாள் வரைக்கும் காத்துருங்க. நபி யூசுஃப் எல்லா சோதனையும் அனுபவிச்சாங்க, வெற்றி வந்துச்சு, அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வாழ்க்கையும் அப்படி தான். நமக்கு அந்த இலக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சு அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம்னா வரக்கூடிய சோதனைகளெல்லாம் அதை நோக்கி நகர்த்துறதுக்காக தானே தவிர, நம்ம சோதனை வந்துருச்சு, ஐயோ என்ன பண்ண போகிறோம், யார் நம்மளை காப்பாற்ற போகிறா, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது லைஃபு, எங்கே எனக்கு என்ன, என் காசு என்ன ஆக போகுது, எப்படி சம்பாதிக்க போகிறேன், எதை நான் பெற போகிறேன் இந்த உலகத்தில்னு புலம்புறதுக்கு இல்லை. அந்த இலக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் வரக்கூடிய சோதனைகளோட. அதை அவன் அல்லாஹ் துணை கொண்டு வரக்கூடியதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையோடைய லட்சியத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக தான் நம்ம புரிஞ்சிட்டாலே அவன் வெற்றி அடைஞ்சிருவான். நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்பொழுது சபுருடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக திகழ்ந்தாங்க. இந்த சபுருன் ஜமீல் எவ்வளவு விளக்கமானது நமக்கு. சபுரன் ஜமீலன் அப்படிங்கிற வார்த்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூராவுடைய எல்லா நேரத்திலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஓனாய் கடிச்சிருச்சு, அதுதான் அவங்களுடைய ஆடைன்னு சொல்லி ரத்தத்தை முக்கி அவங்க ஒரு ஆடையை கொண்டு போகும்போதும் சபுரன் ஜமீலன், அழகிய பொறுமையை கையாளுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. புனியாமீனை திருப்பி கூட்டு வர முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க சபுரன் ஜமீலன், அழகிய பொறுமையை கையாளுறேன்னு சொல்லி. சபுரன் ஜமீலன் அப்படின்னா இன்றைக்கி என்ன எல்லோரும் நினச்சிக்கிட்டோம்னா, பொறுமைங்கிறது என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு குழம்பிக்கிட்டே நான் பொறுமையாக இருக்கிறேன்னு இல்லை. சபுரன் ஜமீலன்னா அல்லாஹ் ஒருவன்கிட்ட மட்டும்தான் அந்த பொறுமைக்கான விடையை தேடுவாங்க, அந்த சோதனைக்கான விடையை தேடுவாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் அந்த பொறுமையில் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதானே சொன்னாங்க, சகோதரர்கள் ஏன் இப்படி அழிஞ்சு போகிறீங்க, நபி யூசுஃபை நினச்சி ஏன் பொறுமைன்னு சொல்லி அழிஞ்சு போகிறீங்க. ஒரே வார்த்தை சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலை என் துக்கம் எல்லாவற்றையும் இந்த சபுரன் ஜமீலன், இந்த பொறுமைக்கு அப்புறம், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையில் இருக்கக்கூடிய பொறுமைக்கு அப்புறம் நான் முறையிடுறது அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும்தான். வேறு யார்ட்டையும் என் கஷ்டத்தையும் என் சிரமத்தையும் முறையிட மாட்டேன். அல்லாஹ் ஒருவன் தான் இந்த சோதனையிலேருந்து எனக்கு வெளியே கொண்டு வருவாங்கிற அந்த சபுர் இருக்க, அல்லாஹ் என்னை காப்பாற்றிடுவான், அல்லாஹ் என்னை வெளியாக்கிடுவான், என் சிரமத்தை நீக்கிடுவான், அவனை தவிர நான் எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை, அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என் பிரச்சனையை, எல்லாம் நீ பார்த்துக்கோ, நீ தீர்த்துக்கோ, என்னை விட்டுறாதே அல்லாஹ் அப்படிங்கிற சபுர் இருக்குது பாருங்கள். அது அந்த துஆல இருந்துச்சுன்னா, அந்த சபுருடைய துஆல சோதனையில் அழைக்கும் போது அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ அடிக்கடி நான் சொல்லுவேன்.
சில தன் மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. காலையிலேயும் மாலையிலையும் இந்த துவா ஓதுனாங்க. யா ஹய்யு யா கையூம், உயிருள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக், அருளை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, என் முழுமை அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ், என் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ். வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், என் கண் சிமிட்டும் நேரத்துக்கு கூட என்னை விட்டு விலகிறாத, என்கிட்ட ஒப்படைச்சிடாத, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிடாத. நீ பார்த்துக்கோயா அல்லா, என்னை நீ வச்சுக்கோயா அல்லா, என் உச்சி முடி உன் கையில் இருக்குது, நீ அதை நடத்தியா அல்லா. இந்த சோதனையில் வந்து நிற்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி வெளியே போகணும்னு தெரியல, யூசுஃப் வருவாரா திருப்பி வருவாரா எனக்கு தெரியாதே அல்லா, நான் உன்கிட்ட கேட்குறேன். சப்ரன் ஜமீலன், அந்த அழகிய பொறுமையோடு. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அந்த சபுரை கொண்டு அல்லாஹ் கேட்குறாங்கிறான், கேளுங்கிறான், அல்லா உதவி தேடுங்கிறான். அந்த சபுர் தான் அது. உன்கிட்ட கேட்குறேன் அல்லா, என்னை காப்பாற்று. அல்லாஹ் காப்பாற்றுனா நபி யூசுஃபை கொண்டு வந்து சேர்த்தான், தன் மகனை கொண்டு வந்து சேர்த்தான். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நபி யாக்கூப் சொன்னாங்க, நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அல்லாஹ் உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நான் அல்லாஹை பற்றி அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் என்னை காட்டிட்டான் பார்த்தீங்களா என் மகனன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் சபுரன் ஜமீலன். இவ்வளவு தெளிவான நிகழ்வுகளை நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். கடைசியாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆ எவ்வளவு பிரதிபலிக்கக்கூடியது, அது ஏன் நமக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுது? ஒரு மனிதனுடைய வாழ்வுடைய முடிவுடைய நிலையை சொல்லக்கூடிய துஆ அது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நமக்கு தரணும். அதுதான் வாழ்க்கையோட லட்சியத்தை அவங்க முழுமையடையக்கூடிய வார்த்தைகள். அது அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறாங்க பாருங்கள் நபி யூசுஃப், ரப்பி ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் நீ தான் என்னை அரசனாக்குன. அவங்க தான் அவ்வளோ சோதனை அனுபவித்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீ தான் அல்லாஹ் கொடுத்த. வஅல்லம் தனி மின் தஅவீலில் ஹதீஸ், நீ தான் அல்லாஹ் அந்த கனவுடைய விளக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுத்த. அதனால தான் அந்த சிறையிலேருந்து அவங்க வெளியே வந்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய அறிவை கொண்டு தான் இல்லையா. ஆனால் நீ தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த. இன்றைக்கி 5 பைசா 6 பைசா அல்லது 1 கோடி ரூபா சம்பாதிச்சதுக்கப்புறம் ஏன் திறமையால் சம்பாதிச்சேன், என்னால் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேர் இல்லையா. எனக்கு இருக்கக்கூடிய திறமையில தான் நான் இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்லி. என்ன திறமை? யூசுஃப் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு அதிகாரத்தை கொடுத்த, நீ தான் கனவுடைய விளக்கத்தை கொண்டு வந்த. ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை நிர்வகித்தவன் நீதான். நீ தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிவு பண்ண. கஷ்டம் நஷ்டம், இன்பம் துன்பம், இருள் சந்தோஷம், எப்போ நான் சிரிக்கணும், எப்போ அழணும், எப்போ சோதிக்கப்படணும், எப்போ வெளியே வரணும், எல்லாத்தையும் டிசைட் பண்ணது நீ தான். என் லைஃப்பை டிசைன் பண்ணதே நீ தான். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ் நீ தான் இந்த உலகத்தில் நான் பட்ட எல்லா கஷ்டத்துலேயும் என்னோட நண்பனாக இருந்த, என்னை கைவிடலை. நீ டிசைன் பண்ணாலும் என் வாழ்க்கையை சோதிக்கப்படும் போது நீ கைவிடலை, என்னோடு இருந்துட்ட. அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, மறுமையிலையும் நீ தான் எனக்கு தோழன் நண்பன். ஒன்றே ஒன்று கேட்குறேன் அல்லாஹ், இனிமே எனக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், முடிய போது என் வாழ்க்கை, நான் நபி தான், இருந்தாலும் பணிந்து கேட்குறேன். தவஃபனி முஸ்லிமன் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், மரணிக்கும் போது என்னை முஸ்லீமாக மரணிக்க வச்சிரியா அல்லாஹ், நல்ல மனிதர்களோடு கொண்டு போய் சேர்த்துரு. அவ்வளோதான் நம்மகிட்ட கேட்குறது. அல்லாஹ் அதை கொடுத்தான் நபி யூசுஃபுக்கு. மரணிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா காரியங்களையும் முழுமையாக்கி முஸ்லீமாக மரணிக்க வச்சிரியா அல்லாங்கிற துவாவை கேட்டு அல்லாஹ் மரணிக்க வைக்கக்கூடிய காரியம் இருக்குது பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத் ஃபிர் ரஃபீக்கில் அலா, ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்ந்த தோழமையா அல்லான்னாங்க. அல்லாஹ் அவங்களோட உயிரெடுத்தான். அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மனிதர்களுடைய அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்துரு. ஹபீப், ரொம்ப தெளிவான ஒரு பெரிய கான்வர்சேஷனை நம்ம பார்த்தோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய அனைத்து சம்பவங்கள்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பின்பற்றணும் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் அட்வைஸ் ஃபார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை தான் அதுவும். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகள்லேருந்தும் அவங்க எப்படி வெளியே வந்தாங்கிற ஒரு மேஜிக்கான ஒரு வேர்டை சொல்கிறாங்க. அவங்க சகோதரர்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம், இன்னஹு மயத்தகி வயஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், யார் அல்லாவை பயந்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறாங்களோ, வரக்கூடிய சோதனைகளில் அல்லாவை பயந்து கொண்டு அல்லாவுடைய பயத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சோதனைகளில் மிக பொறுமையோடு சகித்து கொண்டு, அல்லாவுடைய சோதனை அல்லாஹ் என்னை வெளியே கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையோடு பொறுமையாக அந்த காரியத்தை சகித்து அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு நடந்து போகிறாங்களோ,
ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். ஒருபோதும் அந்த நல்லவர்கள் செய்யக்கூடிய செயலுடைய காரியத்தை அல்லாஹ் வீணாக்கிட மாட்டான். அவங்கள அல்லாஹ் கைவிற்றவே மாட்டான். எல்லா நிலையிலையும் தக்வா, சபூர், எல்லா சோதனைகள்லையும், பிரச்சனைகள்லையும், கஷ்டங்கள்லையும், இன்னல்கள்லையும் அல்லாஹ்வுடைய அச்சமும் பொறுமையும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு நகர்ந்த அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துட்டான்னு நபி யூசுப் சொன்னாங்க. அதான் நம்ம பெற வேண்டிய பாடம்னு நினைக்கிறேன். எதையெல்லாம் நாம் பாடங்களாக பெற்றோமோ அதை வாழ்வில் நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கத்திரா. இது போல் பல நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.